நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் பிளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். பாப்பா பன் பரோட்டா கேட்டா, சரி ஓகே பண்ணலான்னு சண்டே அன்னைக்கு செஞ்சேன். அதுக்கு தேவையானது ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை டம்ளர் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் ஆனோன்னே நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான மைதா மாவு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பிசைகிறப்போ நல்லா அழுத்தி நீட்டி விட்டு பிசையணும். பட் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் எனக்கு இல்லாததுனால நான் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 2 hours ஊற வச்சிடணும். அதுக்குள்ளார பரோட்டாவுக்கு கிரேவி செய்யணும் இல்லையா, அதுக்கு முட்டை கிரேவி தான் செய்யலான்னு இருந்தேன். ஒரு 3 முட்டையை பொத்து ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிடணும். அது வெந்தோடனே சும்மா சூப்பராக இட்லி மாதிரி வந்திருக்கும். அது ஓரத்தில் எல்லாத்தையும் லைட்டாக கட் பண்ணி விட்டு அப்படியே எடுத்தோம்னா பன்னீர் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு ஜீரகம்லாம் இதில் போடக்கூடாது, உப்பு மட்டும் போட்டால் தான் இந்த மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவிக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் 2, தக்காளி 2, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி அதை ஆறணுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் மறுபடியும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, சோம்புத்தூள் போட்டு வதக்கணும். கேமரா ஆனில் இருக்குன்னு நான் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே தான் ஆஃபில் இருந்தது தெரிஞ்சுது. ஸோ அது மறுபடியும் எடுக்க முடியல. அதனால் நான் சொல்லிட்டேன். அது வதக்கினோன்னே இந்த அரைச்சி வச்ச கிரேவியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கிரேவி நல்லா கொதிச்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டு கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடணும். மசாலா நல்லா சுண்டி சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு அவசரம், சுட சுட சாப்பிட்றேன்னு எடுத்துகிட்டு போயிட்டா. அடுத்தது 2 மணி நேரம் கழித்து மாவை எடுத்து உருண்டை உருட்டி பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த பரோட்டாலாம் செய்கிறப்ப நல்லா தான் வந்துருந்துச்சு. அந்த ஃப்ளஃபியாக வரல பரோட்டா. அதனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் வந்தது இன்னொன்று. இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. லேயராக இருந்ததெல்லாம் அதெல்லாம் அல்டிமேட்டாக அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. முட்டை கிரேவியும் நல்லா இருந்தது. இது 8 தான் பண்ணியிருந்தேன். எதுவுமே நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணையில் கொஞ்சமாக தான் பண்ணுவேன், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பரோட்டா வந்தது என்னமோ எனக்கு ஃப்ளஃபியாக வரல, இப்படி தான் வந்திருந்தது. அதோட நைட்டுக்கு கொஞ்சமாக இடியாப்பம், மீன் வறுவல் மதியானம் செஞ்சது இருந்துச்சு. அதுக்கப்புறமா எறா கிரேவியும் வச்சு சூப்பராக நைட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.